வணக்கம். பிராக்டிசிங் மேக்கிங் வேரியஸ் நோட்ஸ், சரியான ஸ்லிங் லோடிங், பாகங்களை சரியாக மற்றும் பாதுகாப்பாக அகற்றுதல் பாகம் 1 குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை இப்போது பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். பைண்டிங் வயருடன் கயிற்றின் முனைகளை பைண்ட் செய்தல், கயிறுகளை பயன்படுத்தும் சமயத்தில் கவனிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுதல், கயிற்றின் முனைகளை பைண்ட் செய்வதற்கு தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள், கயிறு, சாஃப்ட் காப்பர் அல்லது அயன் வயர், கட்டிங் பிளேயர், ஸ்பைக். பாகம் 1இல் ஒரு சாஃப்ட் காப்பர் அல்லது அயன் வயரை பயன்படுத்தி கயிற்றை எவ்வாறு பைண்ட் செய்வது என்பது குறித்து அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னர் வயர் ரோப் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஒரு கயிற்றை உருவாக்குவதற்கு வயர் ரோப்கள் அல்லது கேபிள்கள் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் ட்விஸ்ட் செய்யப்பட்ட வயர் ஸ்ட்ராண்ட்களால் கட்டப்பட்டுள்ளன. ஸ்டாண்டர்ட் வயர் ரோப் ஒரு சிங்கிள் கோரை சூழ்ந்துள்ள ஸ்ட்ராண்ட்களிலிருந்து உருவாக்கப்படுகிறது. வயர் ரோப்கள் கனரக பளு உயர்த்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. வயர்கள் மற்றும் ஸ்ட்ராண்ட்கள் ஒரே திசையில் ட்விஸ்ட் செய்யப்பட்டிருந்தால் அந்த கயிறு லாங் லே ரோப் என அழைக்கப்படுகிறது. வயர்கள் எதிர் திசையில் ட்விஸ்ட் செய்யப்பட்டிருந்தால் அது ரெகுலர் லே ரோப் என அழைக்கப்படுகிறது. ஒரு சாஃப்ட் காப்பர் அல்லது அயன் வயரை பயன்படுத்தி கயிற்றை பைண்ட் செய்வதற்கு, ஒரு லூப்பை உருவாக்குவதற்கு சாஃப்ட் காப்பர் அல்லது அயன் வயரின் ஒரு முனையை கயிற்றின் ஆக்சிஸின் உடன் சேர்த்து பிளேஸ் செய்ய வேண்டும். பின்னர் வயரின் அடுத்த முனையை கயிற்றின் அடுத்த முனை வரை கயிற்றை சுற்றி 10-15 சுற்றுகள் சுற்ற வேண்டும். முதல் முனை மூலம் உருவாக்கப்பட்ட லூப் வழியாக வயரின் முனையை செலுத்த வேண்டும் மற்றும் அதனை டைட் செய்வதற்கு முதல் முனையை இழுக்க வேண்டும். இறுதியாக எளிமையாக கைப்பற்றுவதற்கு ஏற்ப உருவாக்குவதற்கு அதிகப்படியான வயர் முனைகளை கட் செய்ய வேண்டும். அடுத்ததாக செல்ஃப் டைட்டனிங் சைசிங் மெத்தடை பயன்படுத்தி வயர் மூலமாக கயிற்றின் முனைகளை பைண்ட் செய்வது குறித்து அறிந்து கொள்ளலாம். முதலில் ஒரு சாஃப்ட் வயரை எடுத்து கயிற்றின் ஸ்ட்ராண்ட்களுக்கு இடையே வயரின் ஒரு முனையை இழுக்க வேண்டும். பின்னர் கயிற்றின் முனை நோக்கி கயிற்றை சுற்றி 5 முதல் 6 சுற்றுகள் சுற்ற வேண்டும். வயரின் இரண்டாவது முனையை கயிற்றின் ஸ்ட்ராண்ட்களுக்கு இடையே செலுத்தி ஒரு லூப்பை உருவாக்கிய பின்னர் அந்த பெரிய வளையத்தை 5 முதல் 6 சுற்றுகள் சுற்ற வேண்டும்.
அதனை டைட் செய்வதற்கு பெரிய வளையத்தின் அடியில் இருக்கும் லூப்பின் முனையை இழுக்க வேண்டும். ஒரு செல்ஃப் டைட்டனிங் சைசிங்கை உருவாக்குவதற்கு அதிகப்படியான வயரை கட் செய்ய வேண்டும். இப்போது கிரான் மெத்தடை பயன்படுத்தி ஒரு வயர் மூலம் கயிற்றின் முனைகளை எவ்வாறு பைண்ட் செய்யலாம் என்பது குறித்து அறிந்து கொள்ளலாம். 250 முதல் 300 மில்லிமீட்டர் நீளம் வரை வயர் ஸ்ட்ராண்ட்களை தனித்தனியாக பிரிக்க வேண்டும். ஒரு ஸ்ட்ராண்டை எடுத்து ஒரு லூப்பை உருவாக்கி முனையை கயிற்றின் ஸ்ட்ராண்ட்களுக்கு இடையே செலுத்த வேண்டும். இரண்டாவது ஸ்ட்ராண்டை முதல் மற்றும் மூன்றாவது ஸ்ட்ராண்ட்களுக்கு இடையே செலுத்த வேண்டும். முதல் ஸ்ட்ராண்ட் மூலம் உருவாக்கப்பட்ட லூப் வழியாக மூன்றாவது ஸ்ட்ராண்டை இன்சர்ட் செய்து டைட்டாக இழுக்க வேண்டும். ஒரு பாசேஜை உருவாக்குவதற்கு ஸ்ட்ராண்ட்களுக்கு இடையே ஒரு ஸ்பைக்கை வைக்க வேண்டும். ஸ்பைக் என்பது பைண்டிங் செய்வதற்காக ரோப் ஸ்ட்ராண்ட் முனையை இன்சர்ட் செய்வதற்காக குத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கூர்முனை கொண்ட கருவியாகும். பின்னர் முதல் ஸ்ட்ராண்டை ஓபனிங் பாசேஜ் வழியாக இன்சர்ட் செய்து டைட்டாக இழுக்க வேண்டும். இரண்டாவது ஸ்ட்ராண்டை அதே போல இன்சர்ட் செய்து கயிற்றின் முனையில் ஒரு கிரவுண்ட் பைண்டிங்கை உருவாக்குவதற்காக டைட்டாக இழுக்க வேண்டும். ஃபைபர் மற்றும் காட்டன் ரோப் பைண்டிங் செய்வதற்கு இந்த மெத்தட் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளவும். இப்போது கயிறுகளை பயன்படுத்தும் போது பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிந்து கொள்ளலாம். ஒரு கயிற்றை பயன்படுத்துவதற்கு முன்னர் அதில் ஏதேனும் தேய்மானம், சேதம், உதிர்தல் அல்லது பலவீனமான இடங்கள் இருக்கிறதா என முழுவதுமாக ஆய்வு செய்ய வேண்டும். கயிற்றின் எடை வரம்பை பரிசோதித்து அது அதிகமாக இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கயிறுகளை ட்ரையாக வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் அதில் இருக்கும் ஈரப்பதம் அவற்றை விரைவாக சேதப்படுத்தலாம். உராய்வு அல்லது சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய கரடுமுரடான பரப்புகளில் கயிற்றை இழுப்பதை தவிர்க்கவும். கூர்மையான முனைகளின் மீது கயிறுகளை இழுப்பதை தவிர்க்கவும். கயிற்றின் நடுவில் முடிச்சுகள் போடுவதை தவிர்க்கவும். ஏனெனில் இது வலிமையை குறைக்கலாம். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். காப்பர் அல்லது அயர்ன் வயரை பயன்படுத்தி கயிற்றின் முனைகளை பைண்ட் செய்தல். செல்ஃப் டைட்டனிங் சைசிங் மெத்தடை பயன்படுத்தி வயர் மூலம் கயிற்றின் முனைகளை பைண்ட் செய்தல். க்ரௌனிங் மெத்தடை பயன்படுத்தி வயர் மூலம் கயிற்றின் முனைகளை பைண்ட் செய்தல். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். பிராக்டிசிங் மேக்கிங் வேரியஸ் knots, சரியான ஸ்லிங் லோடிங், பாகங்களை சரியாக மற்றும் பாதுகாப்பாக அகற்றுதல், பாகம் 1 குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.